வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, மருத்துவர்களின் பாதுகாப்புக்காக உச்சநீதிமன்றம் யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் ஆர்த்தி சரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மேற்கு வங்காளத்துடைய தலைநகரான கொல்கத்தாவில் ஒரு பயிற்சி மருத்துவரை பாலியல் பலாத்காரம் பண்ணி படுகொலை பண்ணியிருக்காங்க. இதனால் நாடு முழுவதுமே மருத்துவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்தியா முழுவதும் மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக விதிமுறைகளை வகுக்கிறதுக்காக 10 பேர் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்திருக்காங்க. இதற்கு தலைமை தாங்கிறது ஆர்த்தி சரேன் அப்படிங்கிறவங்க. இவங்க இந்திய கடற்படையுடைய மருத்துவ சேவைகள் பிரிவுடைய தலைமை இயக்குனராக இருக்கிறாங்க. இதை தவிர முக்கிய உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய இயக்குனரான ஸ்ரீனிவாஸ் மற்றும் தேசிய மனநல மற்றும் நரம்பியல் நிறுவன இயக்குனரான பிரதிமா மூர்த்தி. இவங்க இந்த குழு இடைக்கால அறிக்கையை 3 வாரங்களில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறுதி அறிக்கையை 2 மாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மலையாள திரையுலகில் பெண்கள் சந்திக்கும் பாலியல் துன்புறுத்தல் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நீதிபதி ஹேமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு நிபுணர் குழுவை 2017ஆம் ஆண்டு கேரள அரசு உருவாக்கினாங்க. இது 3 பேர் கொண்ட குழு. இது என்ன அப்படின்னா, மலையாள திரையுலகில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்களா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்கான குழு தான். இவங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நடிகைகள் மட்டும் கிடையாது, தொழில்நுட்ப பணிகளில் ஈடுபடுற பெண்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த அறிக்கையை சமர்ப்பித்து 5 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஆனாலுமே கேரள அரசு இதை வெளியிடலை. அவங்க சீக்ரெட்டாக எப்படி இந்த பாலியல் துன்புறுத்தலை ஒழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில நடவடிக்கைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அறிக்கையுடைய விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பொதுமக்கள் பெற்றிருக்காங்க. அப்போ இதன் மூலமாக கேரள அரசுக்கு எதிரான கண்டன குரல்கள் தெரிவிக்கிறாங்க. என்ன, இந்த அறிக்கையை நீங்கள் வெளியிடவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனாலும் யாருமே பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கேரள அரசுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுறோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அதுக்கப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, கேரளாவின் முதல் மெய்நிகர் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொல்லம். கேரளாவுடைய உயர்நீதிமன்றம் கொல்லம் மாவட்டத்தில் தான் இருக்குது. அங்கே தான் இதை தொடங்கியிருக்காங்க. இந்த மெய்நிகர் நீதிமன்றத்தை 24 மணி நேரமும் பயன்படுத்தலாம். இங்கே வழக்கு பதிவு, வழக்கு அனுமதி, ஆஜராகிறது, விசாரணை மற்றும் தீர்ப்புகள் இதெல்லாமே ஆன்லைன் மூலமாகவே மேற்கொள்ளப்படும். அடுத்தது, தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் இது நடைபெற்றது. சென்னையில் லீலா பேலஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் நடைபெற்றது. இதில் முடிவு பெற்ற 19 புதிய திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதுக்கப்புறம் 47 நிறுவனங்களுடைய தொடக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அடுத்தது 28 புதிய திட்டங்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருந்தார். இதை விட ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. அது ஜனவரி 7 மற்றும் 8 இந்த 2 தினங்களில் சென்னையில் நடைபெற்றது. ஓகேவா, இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற்றது. அடுத்தது, தற்போது இந்தியா வந்துள்ள அன்வர் இப்ராஹிம் எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் மலேசியா. இப்போ மலேசியாவுடைய பிரதமராக இருக்கிற அன்வர் இப்ராஹிம் 3 நாட்கள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருக்காரு. இதில் அவங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மலேசியா மற்றும் இந்தியா இந்த 2 நாடுகளுடைய வர்த்தகமும் சொந்த கரன்சியில் மேற்கொள்ளப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவுடைய ரூபாய் மற்றும் மலேசியாவுடைய ரிங்கெட் மூலமாகவே நம்ம வர்த்தகத்தை மேற்கொள்கிறோம். இதனால் அமெரிக்க டாலருடைய ஈடுபாடு குறையுது. ஓகேவா, இப்போ இந்த மீட்டிங் மூலமாக இந்தியா மலேசியாவுக்கு இடையில் 8 ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. இதில் முக்கியமான ஒன்று எது அப்படின்னா,
இந்தியாவுடைய யூபிஐ மற்றும் மலேசியாவுடைய பேநெட் இந்த இரண்டையுமே இணைக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளூர் இருக்கை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் இருக்கை அப்படின்னா என்னென்னா, ஒரு சீட் இங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார், அவருக்கு மாதம் மாதம் சேலரி கொடுப்பாங்க. அவர் எதை பற்றி ஆய்வு பண்ணுவார் அப்படின்னா, திருவள்ளூர் பற்றியும் திருக்குறள் பற்றியுமே ஆய்வு செய்வாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் அதிகமாக காசு ஒதுக்கி அதை பற்றி ஆய்வு பண்ணுவாங்க. அதுதான் இதில் சிறப்பு. இந்த மலாயா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா, மலேசியாவுடைய தலைநகரான கோலாலம்பூரில் தான் இருக்குது. இந்த மலாயா பல்கலைக்கழகத்தில் தான் திருவள்ளூர் இருக்கை வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோலாலம்பூரில் இருக்கிற துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேத இருக்கையும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அயன்மேன் ட்ரையத்லான் நிறைவு செய்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் யார்? இதற்கான ஆன்சர் ஹரிஸ் கஜ்லா. இப்போது அயன்மேன் ட்ரையத்லான் இது என்ன அப்படின்னா, உலக அளவில் மிகவும் கடினமான விளையாட்டு போட்டிகளில் ஒன்று தான் இது. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வெற்றி பெறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, அவர் இதை நிறைவு பெற்றுட்டார் அப்படின்னாலே அது பெரிய விஷயம்தான். எப்படின்னா, ஒரு வீரர் இதில் மொத்தமாக நிறைவு பெறணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல 3.8 கிலோமீட்டர் வந்து நீச்சல் போட்டியில் பங்கேற்கணும். அது முடிந்ததுக்கப்புறம் 180 கிலோமீட்டர் சைக்கிளிங் போட்டியில் பங்கேற்கணும். அது முடிந்ததுக்கப்புறம் 42.2 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடணும். இவ்வளவும் பண்ணி முடிச்சாதான் ஒருத்தர் வந்து இந்த போட்டியை நிறைவு செய்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இதை வந்து 15 மணி நேரம் 45 நிமிடங்களில் பண்ணி முடிச்சிடணும். நம்ம இந்தியாவுடைய ஹரிஸ் கல்ஜா அவர் இப்போது இதை நிறைவு பண்ணியிருக்காரு. ஓகேவா? இவர் எல்லை பாதுகாப்பு படை வீரர், பிஎஸ்எஃப் இருக்குல்ல, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதோடைய வீரர். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது எந்த எல்லைகளுக்கு இடையில் பாதுகாக்கிறது, எந்த 2 எல்லைகளுக்கு இடையே பாதுகாக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த சாதனையை படைத்த முதல் மத்திய ஆயுத காவல் படை வீரர் இவர் தான். சிஏபிஎஃப், அதாவது இந்த சிஏபிஎஃப் இருக்குல்ல, சிஏபிஎஃப் கீழே தான் பிஎஸ்எஃப் இருக்குது, அதுக்கப்புறம் ஐடிபிபி இருக்குது, அதுக்கப்புறம் சசஸ்திர சீமா பால் இருக்குது, அதுக்கப்புறம் அசாம் ரைஃபிள் இருக்குது, அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் இருக்குது. இதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மொத்த படைகள்லேருந்தும் முதலாக இந்த ஒரு சாதனை படைத்தவர் இவர் தான். இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா, டென்மார்க்குடைய கோப்பன்ஹேகன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, 2024 சின்சினாட்டி ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இப்போ பார்த்தீங்கன்னா, சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது எங்கே அப்படின்னா, அமெரிக்காவில் தான் நடைபெற்றது. இதில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது இத்தாலியுடைய வீரரான ஜானிக் சின்னர். மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது பெலாரஸ் நாட்டுடைய வீராங்கனையான அரினா சப்லன்கா அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி அமெரிக்காவுடைய மேசன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, சிறந்த மத்திய வங்கி ஆளுநர்களில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் சக்திகாந்த தாஸ். மத்திய வங்கி ஆளுநர்கள் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு எப்படி ரிசர்வ் வங்கி இருக்குது, நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து வணிக வங்கிகளையுமே கட்டுப்படுத்துகிற அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கி தானே. அதே மாதிரி உலக அளவில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வங்கி இருக்கும், அதெல்லாம் மத்திய வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளுநர்களில் சிறந்த ஆளுநர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்தியாவுடைய ஆளுநரான சக்திகாந்த தாஸ் தான் முதலிடத்தில் இருக்கிறார். தொடர்ந்து 2வது முறை அவர் முதலிடத்தில் இருக்கிறார். போன முறையுமே அவர் தான் முதலிடத்தில் இருந்தார். அவருக்கு A+ கிரேட் வந்து கிடைத்திருக்கு. இவர் மட்டும் முதலிடத்தில் இல்லை, மொத்தமாக 3 ஆளுநர்கள் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. இந்தியாவுடைய ஆளுநர், அதுக்கப்புறம் டென்மார்க்குடைய ஆளுநர், அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்துடைய ஆளுநர். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது அமெரிக்காவை சேர்ந்த குளோபல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசின். அடுத்தது, 17வது பாராலிம்பிக் போட்டி 2024 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பாரிஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கோடைகால பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது, அதே இடத்துல தான் பாராலிம்பிக் போட்டியும் நடைபெறும். இது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி. இது ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதில் இந்திய அணியுடைய தலைவராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சத்ய பிரகாஷ் சங்வான் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் இந்தியா பாராலிம்பிக் கமிட்டியுடைய துணை தலைவராக இருக்கிறாரு. தொடக்க நிகழ்ச்சி அணிவகுப்பில் இந்திய கொடியை ஏந்திரவங்க யாரெல்லாம் அப்படின்னா, ஈட்டி எறிதல் வீரரான சுமித் அண்டில் மற்றும் குண்டி எறிதல் வீராங்கனையான பாக்யஸ்ரீ ஜாதவ், இவங்க 2 பேருமே. இப்போ உங்களுக்கான கேள்வி,
இந்த பாராலிம்பிக் போட்டி மற்றும் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி இருக்குல்ல, இதோடைய சின்னம் மேஸ்காட் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரையம்ப் ரீஷேப்பிங் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை தருண் சுக் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அடுத்தது பல்வேறு மத்திய அமைச்சகங்களில் 45 பதவிகளுக்கு ஒப்பந்த முறையில் நேரடி நியமனம் பண்ணுறதுக்கு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க யூபிஎஸ்சி. ஓகேவா? இது எப்படி அப்படின்னா, இப்போ பொதுவாக ஒரு துறையில் இருக்காங்க, ஒருத்தர் 5 வருஷத்தில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அப்படி ப்ரொமோஷன் கொடுத்து அவர் பெரிய பெரிய பதவிக்கு போவார். அந்த டைமில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அவர் அந்த துறை சம்மந்தமாக நிறைய நாலேஜ் அவருக்கு இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு இன்டர்வியூ மூலமாக மட்டும் அப்பாயிண்ட் பண்ணுறது தான் இந்த நேரடி நியமனம் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் லேட்டரல் என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி மத்திய அமைச்சரவையில் இருக்கிற முக்கியமான ஒரு 45 பதவிகளுக்கு இந்த மாதிரி நேரடி நியமனம் பண்ணுறதுக்காக யூபிஎஸ்சி விளம்பரம் வெளியிட்டிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. இது சம்பந்தமாக இந்தியா முழுவதுமே பல்வேறு விதமானவங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போது இதை ரத்து பண்ணுறதுக்காக மத்திய பணியாளர் துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் யூபிஎஸ்சி அமைப்பிற்கு கடிதம் எழுதியிருந்தார். ஓகேவா? இப்போ இதை அவங்க ரத்துமே பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருத்தர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அதாவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஜேஇ ஆகணும், ஜூனியர் இன்ஜினியர் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்தில் அவர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆக்குவாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு 10 வருஷத்தில் அவர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆக்குவாங்க. அதுக்கு அடுத்தது சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர் ஆக்குவாங்க. இந்த மாதிரி தான் 10 வருஷம் அந்த மாதிரி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு இன்டர்வியூ மூலமாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா என்னென்ன கெடுதல் நடக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு பிடிச்சவங்களையே அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். இல்லை, இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஸ்ட்ரைட்டாக அப்பாயிண்ட் பண்ணும்போது, இன்டர்வியூ மூலமாக மட்டும் அப்பாயிண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ரிசர்வேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் இதோடைய கெடுதலாக இருக்குது. ஓகேவா? சரி, அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம். இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி. சயின்டிஃபிக் டெம்பர் டே. ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2013ஆவது ஆண்டு பகுத்தறிவுவாதியான நரேந்திர டபோல்கர் அப்படிங்கிற ஒரு படுகொலை செய்யப்பட்டார். பகுத்தறிவுவாதி அப்படின்னா நம்ம பெரியாரை ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது மூட நம்பிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். இவர் அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அங்கெல்லாம் பிளாக் மேஜிக், அதுக்கப்புறம் மாந்திரீகம், இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் இருந்திருக்கா. அதை எதிர்த்து இவர் கேள்வி கேட்டிருக்காரு. அதற்காக இவர் படுகொலை பண்ணிட்டாங்க. இந்த தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம் அப்படிங்கிறது ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 51(7)H என்ன சொல்லுது அப்படின்னா, அனைத்து குடிமகனுமே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்குறது நம்மளுடைய அடிப்படை கடமை அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகே, அடுத்தது பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நினைவு தினம். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதிக்கான குரல்கள், அமைதி ஆதரவாளர்கள் மற்றும் கல்வியாளர்களாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் ஒருத்தங்க பயங்கரவாதத்தினால பாதிக்கப்படுறாங்களோ அவங்க அமைதிக்கான குரல்களாக திகழணும். இது மட்டும் இல்லாமல் அமைதிக்கான கல்வியாளர்களாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். மருத்துவர்களின் பாதுகாப்புக்காக உச்சநீதிமன்றம் யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் ஆர்த்தி சரீன். அடுத்தது மலையாள திரையுலகில் பெண்கள் சந்திக்கும் பாலியல் துன்புறுத்தல் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நீதிபதி ஹேமா. அடுத்தது கேரளாவின் முதல் மெய்நிகர் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொல்லம். அடுத்தது தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது தற்போது இந்தியா வந்துள்ள அன்வர் இப்ராஹிம் எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் மலேசியா. அடுத்தது அயன்மேன் ட்ரையத்லான் நிறைவு செய்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் யார்? இதற்கான ஆன்சர் ஹரிஸ் கல்ஜா. அடுத்தது 2024 சின்சினாட்டி ஓபன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். அடுத்தது சிறந்த மத்திய வங்கி ஆளுநர்களில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் சக்தி காந்ததாஸ். அடுத்தது 17வது பாராலிம்பிக் போட்டி 2024 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பாரிஸ். அப்போ உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க.
இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கும் பாராலிம்பிக் போட்டிக்கும் சின்னம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.